source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. 100 நாட்கள் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழகத்தை அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக திமுக, அதிமுக ஆகிய இருவரும் திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் தாவேகாவை தொடங்கி 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆட்சி அரியணையை பிடித்து வரலாற்று வெற்றியை தன் வசமாக்கி முதலமைச்சரானார் விஜய் அவர்கள். சிஎம் ஆக விஜய் பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா ஆட்சிக்கு வரும் முன் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார்கள், அதில் எவற்றையெல்லாம் நிறைவேற்றியுள்ளார்கள், ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகமானது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் பிரதான வாக்குறுதி நம்ம பார்க்கும்போது 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படிங்கிறது தான். இந்த 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படிங்கிறத தேர்தல் வாக்குறுதியை 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது. இந்த மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அப்போது அறிவித்திருந்தார். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்தாக மொத்தம் 3 கோப்புகள் அவர் கையெழுத்திட்டார். முதலமைச்சராக பதவியேற்கும் போது அதில் முதல் கையெழுத்தாக இந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு கையெழுத்திட்டார். தமிழ்நாடு முழுவதும் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் அப்போது கையெழுத்திட்டார். அதன்படி எவ்வளவு பேர் பயன்பெற்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த மே 10ஆம் தேதி முதலே அமலுக்கு வந்தது. ஜூன் மாதத்தில் 59 லட்சம் பேரும், ஜூலை மாதத்தில் ஒரு 60 லட்சம் பேரும், மொத்தமாக 1,42 லட்சம் பேர் இந்த 200 யூனிட் வரை இலவச மின்சாரத்தின் மூலமாக பயன்பெற்றார்கள். அடுத்ததாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தேர்தல் சமயத்தில் அவர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் பேசும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அந்த வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் முதல்ல கையெழுத்திட்ட 3 கோப்புகளில் இந்த திட்டமும் ஒன்று. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இதன்படி 319 அதாவது 4 சக்கர வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மூலமாக அதாவது சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நியமிக்கப்பட்டாங்க. இதற்காக 354 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1091 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக அதாவது பொதுமக்களில் கல்லூரிகள், பள்ளிகள், இந்த மாதிரி பெண்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு ஏதாவது பாலியல் தொந்தரவோ அல்லது சீண்டல்களோ எது நடந்தாலும் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு களத்திற்கு போலீசார் செல்வதற்காக இந்த சிறப்பு அதிரடிப்படையானது உருவாக்கப்பட்டது. ட்ரோன் கண்காணிப்பு மூலமாக அந்த வகையில் விரட்டி பிடித்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான மற்றும் ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அண்ணன் சீர்திட்டம். அதாவது ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களுக்கு அவர்களுடைய திருமணத்திற்கு 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்க நாணயம் வழங்கப்படும். அதேபோல ஒரு பட்டு புடவையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 812 கோடி ரூபாயானது நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதேபோல குழந்தைகளுக்காக பாருங்க, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமானது அறிவிக்கப்பட்டது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதலே அமலுக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. இதற்காக ஆண்டுக்கு 755 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல காமராஜர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏற்கனவே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்று இருந்தது. இது விரிவாக்கம் செய்யப்பட்டு காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. முதல்ல 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலை உணவானது வழங்கப்பட்டது. இப்போ நடுநிலைப்பள்ளி அதாவது 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மொத்தம் 15 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டது. 170 கோடி ரூபாய் நிதியானது இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் மிகவும் எதிர்பார்த்த வாக்குறுதிகளில் ஒன்று பயிர்க்கடன் தள்ளுபடி. தேர்தலுக்கு முன்பு தாவேகா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாகவும் பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி பாருங்க, 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரை கடன் பெற்றவர்களுக்கு 75,000 தள்ளுபடி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 95,000 ரூபாய் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 75,000 போக மீதி இருக்கக்கூடிய ஒரு 20,000 ரூபாயை மட்டும் அவர்கள் செலுத்தினால் போதுமானது. இதே போல 1 லட்சத்திற்கு மேல பயிர்க்கடன் பெற்ற
பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜூலை மாதத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது 50% பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய ஒரு அறிவிப்பு வந்தபோது விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை விடுத்தாங்க. அதாவது முழுமையான ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடியை செய்யணும், இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளின் கோரிக்கையை கனிவாக பரிசீலித்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்களே நேரடியாக வெளியிட்டார். இந்த வகையில் பாருங்க, மொத்தம் 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜூன் மாதம் வெளியான அறிவிப்பின் போது 5,932 கோடி ரூபாயானது அப்போது தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 950 கோடி ரூபாய் தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு கூடுதல் செலவு என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான நெல் மற்றும் கரும்புக்கான அந்த ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டது. நெல்லுக்கு அதாவது 150 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது குவிண்டாலுக்கு. கரும்புக்கு டன்னுக்கு 134 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பும் இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது. போதைப் பொருள் ஒழிப்புக்காக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளான மே 10 அன்று முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட 3 திட்டங்கள் இதுவும் ஒன்று. இதற்காக இந்த போதைப் பொருள் சிறப்பு தடுப்பு படை உருவாக்கப்பட்டது. மொத்தம் 65 சிறப்பு அதிரடிப்படைகள் உருவாக்கப்பட்டன. 264 கோடி ரூபாய் செலவில். சென்னையை பொறுத்த வரைக்கும் 12 படைகள் இருக்கின்றன. மற்ற 37 மாவட்டங்களில் தலா ஒரு படை வீதம், மற்றும் 37 மாவட்டங்களில் 37 படைகளானது இருக்கின்றது. முழுக்க முழுக்க அதாவது போதைப் பொருள் எங்கெல்லாம் புழக்கத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் மிக தீவிரமாக கண்காணித்து அந்த போதைப் பொருள் விற்பவர்களுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யும் அளவுக்கு சட்ட நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு படையானது செயல்பட்டு வருகின்றது. விலையில்லா சைக்கிள் திட்டம் ஏற்கனவே திமுக அதிமுக ஆகிய முந்தைய ஆட்சி காலங்களில் இருந்த ஒரு திட்டம். பள்ளி மாணவர்கள், குறிப்பாக +1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் ஆனது வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை தாவேக அரசும் தொடர்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் பாருங்க, கடந்த ஆட்சியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சைக்கிள் ஆனது வழங்கப்பட்டது. அந்த சைக்கிள் தரம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் பரவலாக இருந்தது. மாணவர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்தது. இப்ப தாவேக அரசு என்ன செய்ய சொல்றாங்க, பல வண்ணத்தில் நாங்கள் பிராண்டட் சைக்கிள் இன்றைய யுகத்தில் அந்த யூத் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அந்த சைக்கிள்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கூடவே ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க, வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த பல வண்ண பிராண்டட் சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு 277 கோடி ரூபாயானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த அரசுகள் எல்லாமே எங்களுடைய ஆட்சியில் இவ்வளவு ரூபாய் முதலீடுகளை நாங்கள் திரட்டி இருக்கிறோம், பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் தொழில் தொடங்க இங்க தமிழகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அண்மையில் நடந்து முடிந்தது. ஒட்டுமொத்தமாக 100 நாட்கள் ஆட்சியில் சிஎம் விஜய் அரசின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார கிளைம்களில் இது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 1.02 லட்சம் கோடி ரூபாய் முதலீடானது வந்திருப்பதாக அரசு சொல்லியிருக்கின்றது. ஒப்பந்தங்கள் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மட்டுமே 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. இதன் மூலமாக மட்டுமே 67,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அரசு சொல்லியிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 100 நாள் ஆட்சியில் மொத்தம் 106 திட்டங்கள் வாயிலாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தமிழகத்தில் முதலீடு குவிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக 1.21 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்வேறு துறைகளில் தமிழகம் முழுக்க சுமார் 23 மாவட்டங்களில் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை தொடங்குறாங்க. அந்த வகையில் டேட்டா சென்டர் 26,417 கோடி ரூபாய் செலவில் டேட்டா சென்டர் அமைகிறது. ஆட்டோமொபைல் துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் 17,000 கோடியை இங்கு முதலீடு செய்வது குறிப்பிடத்தக்கது. வெற்றி வீடு திட்டம், அதாவது சாமானிய மக்கள் தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு தேவை என்பது ஒரு கனவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் ஊரக பகுதிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வீடு கட்டும் திட்டம், அதாவது கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றக்கூடிய திட்டத்துக்கு 3,10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இந்த 3 லட்சம் இப்போ இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்களின் விலைவாசிக்கு கொஞ்சமும் கூட போதவில்லை என்பது மக்களின் கருத்தாக இருக்கின்றது. அதனால் அந்த வகையில் அந்த ஊரக பகுதிகளில் சொந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு வெற்றி வீடு திட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதில் 3,10,000 ரூபாய் அப்படிங்கிறது 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதில் 3,500 கோடி ரூபாய் மொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர் வரக்கூடிய இந்த முதல் ஆண்டிலேயே சுமார் 70,000 வீடுகள் கட்ட ஒப்புதலானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு
அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, வெற்றி மடிக்கணினி திட்டம். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பதை தாவேக அரசும் உணர்ந்திருக்கிறது. அதனால முந்தைய லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அப்படியே தொடர்கிறார்கள். இருந்தாலும் கூட இன்றைய தேவைக்கு ஏற்ப அந்த லேப்டாப்ல கான்ஃபிகரேஷன் வைஸ்லயும் சரி பல்வேறு மேம்பட்ட அம்சங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக 2000 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்ததாக இளைஞர்களுக்கான மற்றும் ஒரு முக்கியமான திட்டம் வெற்றி திறன் பயிற்சி திட்டம். முதல் கட்டமாக இது 150 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சியானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திறன் பயிற்சி அப்படிங்கிறது உதவித்தொகையுடன் கூடிய பணியிட பயிற்சியாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேபோல மிக முக்கியமான மற்றும் ஒரு அறிவிப்பு, இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ் தொழில்நுட்ப நகரமாக அறிவகம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுக்காக பட்ஜெட்டில் 5 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தில் ஒரு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும், ஒரு சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், ஒரு குறைகடத்தி வன்பொருள் சோதனை ஆய்வகமும் பல புத்தக குறிப்பகங்களும் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே போல ஆன்லைன் பத்திரப்பதிவு, பொதுமக்கள் தங்களுக்கான அந்த சேவைகளை மிக எளிமையாக பெற வேண்டும். அதே நேரத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது கடந்த காலங்களில். அது கூடவே கூடாதுன்ற காரணத்துக்காக பத்திரப்பதிவு துறையில் முதல் முறையாக விற்கப்படக்கூடிய வீட்டுமனைகள், முதல் முறையாக விற்கப்படக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கும்போது சொத்து ஆவணங்களை பதிவு செய்ய சார்பதிவாளர் அலுவலகத்துக்கெல்லாம் நேரில் செல்லவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. இதே போல கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே செயல்பட்ட 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டன. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 2% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததும் விஜய் அவர்கள் உத்தரவிட்டார். இதன் மூலமாக 58% இருந்தது 60% ஆனது அகவிலைப்படி. அம்மா உணவகங்களை எல்லாம் சீரமைத்து சுவையுடன் கூடிய தரமான உணவுகளை விநியோகம் செய்யவும் உத்தரவிட்டார். அதன் காரணமாக அம்மா உணவகங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பயன்பெறக்கூடிய பயனாளிகள் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. மே மாதத்தில் டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை தொடர்பாகவும் தமிழக மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் பிரதமரிடம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக தாவேக அரசு அமைந்த 100 நாட்களில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. முந்தைய ஆட்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் தொடரவும் செய்கின்றன. இருந்தாலும் கூட 100 நாள் ஆட்சியை எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு. முந்தைய திமுக அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றி வெற்றி அப்படின்னு பிராண்டிங் மட்டும் செய்திருக்கிறதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த முதலமைச்சர் விஜயின் இந்த 100 நாள் ஆட்சி பற்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் கருத்துக்களை கேட்டோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த பத்திரத்தை ஆன்லைனில் பதிவு பண்ணக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த டாஸ்மாக் கடையில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வரமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனால் அந்த 100 நாளில் நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஆமாம், பரவாயில்ல, ஒன்றும் நல்லா போயிட்டுருக்குது. மேலும் நல்லா போயிட்டு இருக்கணும். எல்லாரும் சுதந்திரமாக இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் ஊழல் இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது சிங்கப்பெண் படை உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த அரசு அலுவலகங்களிலும் தைரியமாக பெண்கள் போய் மனு கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு, ஆட்சியெல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. எங்களுக்கு நிறைய உதவி பெண்களுக்காக நிறைய பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே முள்ளாக பண்ண முடியும்னாலாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் எங்கள் அண்ணன் பண்ணுறாரு, அவர் பண்ணுவார், இன்னமும் அதிகமாக பண்ணுவார். இப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நல்லா ஆட்சி போயிட்டுருக்கு. ஆட்சி போயிட்டு இருக்கும்போது இப்போ சில திட்டங்கள் எல்லாம் போட்டு தான் இருக்காரு. முன்னைய விட இப்போ நல்லாவே ஆட்சி போயிட்டுருக்கு. டிவிக்கெல்லாம் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சம் யாருன்னா வாங்கினா கூட அதை வீடியோவோ எதாவது எடுத்துக்கிட்டா தக்க நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க, ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கேன். நல்ல பிரச்சனைக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன். அப்போலாம் எந்த ஒரு மூவுமே எடுக்கலை. ஆனால் இப்போ நல்லாவே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க, நல்லா கூப்பிட்டு விசாரித்து நல்லா பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்பை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் லஞ்சத்தை 100%க்கு 25% கொண்டுகிட்டு வந்துட்டாரு. இன்னும் 75% இருக்குது. அந்த 75% கொண்டு வந்துட்டாருனாக்க இன்னும் 10 ஆண்டு காலம் டிவிக்கு ஆட்சி தான் நிற்கும். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 கட்சி தான் வந்துட்டு மாறி இருந்தது. இப்போ யாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. நல்லா ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி சொல்லணும், அதான் உண்மை.
லஞ்ச ஊழல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே முன்னாடி இருந்ததை விட இப்போ கண்டிப்பாக கம்மியாயிருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியாயிருக்கு. இளைஞர்கள் ஆட்சி, புதியவர்கள் ஆட்சி எல்லாமே புதுமையா இருக்குது. எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க புதியவர்கள் இப்பதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு அடியா கால் வச்சிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு நிறைய இருக்கு. தனிமையா இருக்கும் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு சிங்க பெண்களால் கொடுக்கப்படுகின்றது. இன்னொரு விஷயம், அதாவது பெண்களுக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளும் திரும்ப அதிகமான முறையில கிடைக்க போகுது. இந்த 100 நாள் ஆட்சி புதுமையான ஆட்சி, பொற்காலமான ஆட்சியா வரும். பொதுவாக லஞ்சங்கள் குறைஞ்சிருக்குது. பப்ளிக்காக வந்துட்டு அவர் நல்ல மாற்றம் இருக்கிறது. இதே மாதிரி மக்களுக்கு வந்துட்டு மத பாகுபாடு இல்லாமல் சமமாக இருக்கணும் முதலமைச்சர். முதல்லாம் போனோம்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்க்க போனால் லஞ்சங்கள் விஷயம் தலைவிரிச்சு ஆடிச்சுது. இந்த ட்ரிப் போகிறப்ப லஞ்சங்கள் விஷயம் தலைவிரிச்சு ஆட கிடையாது. ரொம்ப எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே நீடிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜயின் 100 நாட்கள் ஆட்சி எப்படி அப்படின்னு பல்வேறு பகுதிகளில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அளித்த பதில்களை பார்த்திருப்பீங்க. எல்லோரும் சொன்னதனுடைய சாராம்சம், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் அப்படிங்கிறது தற்போது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக எல்லோரும் கூறியது குறிப்பிடத்தக்கது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.